In this topic என்ன பார்க்க போகிறோன்னா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் தான். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பட் இங்கே என்னன்னா நம்ம வந்து ஏசி சர்க்யூட்ஸில் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் வந்து பார்க்க போகிறோம். இது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு 4-5 கான்செப்ட்ஸ் இருக்குது, அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இதில் நம்ம நார்மலாக மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் வந்து இந்த மாதிரி டிசி சர்க்யூட்டில் பார்த்துருப்போம். இங்கே வந்து வி தெவனின், இங்கே இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வேரியபிளாக இருக்கும். இது எப்போ இந்த ஆர்எல் எந்த வேல்யூவில் மேக்ஸிமம் பவர் வந்து இந்த லோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கும்போது இது கண்டிஷன் வந்து ஆர்எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் தெவனின். அதாவது இந்த லோட் ரெசிஸ்டன்ஸுக்கு எதுனா இந்த ஆர் தெவனினுக்கு ஈக்குவலாக வரும்போது மேக்ஸிமம் பவர் வந்து லோடுக்கு பாஸ் ஆகும். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த டாபிக். பட் ஏசி சர்க்யூட்ஸில் எந்த கான்செப்ட் உள்ளே வரும்னா, இங்கே டிசி சர்க்யூட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி அல்டர்னேட்டிங் கரண்ட் வரும். அதுக்கப்புறம் இங்கே ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்காது, இந்த மாதிரி ஆர் ப்ளஸ் இந்த இண்டக்டன்ஸ் எல் வந்து உள்ளே வரும். அதே மாதிரி இந்த லோடுலையும் பார்த்தோன்னா இங்கேயும் ரெசிஸ்டிவ் லோட், இங்கே வந்து எஸ், அதாவது சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ், சோர்ஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படி வரும். இங்கே வந்து லோடு. ஸோ இங்கேயுமே ஆர்எல் ப்ளஸ் ஜேஎக்ஸ்எல் அப்படின்னு வந்துடும். இப்போ இங்கே வந்து சிம்பிளாக ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கிறதுனால ஆர் தெவனின் இஸ் ஷுட் பி ஈக்குவல் டு ஆர் எல் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் இங்கே எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வரும். இதில் 3-4 கேசஸ் இருக்குது. என்னென்னா, சம்டைம்ஸ் ஆர்எல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எக்ஸ்எல் வேரியபிளாக இருக்கும். இல்லைனா எக்ஸ்எல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆர்எல் வேரியபிளாக இருக்கும். சம்டைம்ஸ் ரெண்டுமே இந்த ரேஷியோ வந்து மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சம் கேசஸ் இருக்குது. ஸோ இந்த ஏசி சர்க்யூட்ஸில் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் வந்து எந்த மாதிரி சேஞ்சஸ் வரும் அப்படின்றது தான் இந்த டாபிக். இப்போ நம்ம நார்மலாக Z ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஜேஎக்ஸ் அப்படின்னா இதோட கான்ஜுகேட் இஜெட் ஸ்டார் அப்படின்னா இந்த இமேஜினரியோட சைனை வந்து சேஞ்ச் பண்ணணும். இங்கே ப்ளஸ்ன்னு தான் இங்கே மைனஸ்ன்னு வரும். இது நீங்கள் மேக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஆர்எஸ் ப்ளஸ் ஜேஎக்ஸ்எஸ் இதை வந்து நம்ம இம்படன்ஸ், சோர்ஸ் இம்படன்ஸ்னு சொல்கிறோம். The source impedance is the combination of RS and XS. அதே மாதிரி இங்கே ZL, அதாவது லோட் இண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த RL ஈக்குவல் டு த சம் ஆஃப் RL ப்ளஸ் JXL. ஓகேயா? ஸோ இதாவது RX ப்ளஸ் JXS இதுக்கு வந்து ஓவராலாக சோர்ஸ் இம்படன்ஸ், இங்கே வந்து லோட் இம்படன்ஸ். இந்த இமேஜினரி பார்ட் ஆர் ப்ளஸ் ஜேஎக்ஸ் இதோட கான்செப்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் யூனிட்டில் வருது. இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலா மட்டும் என்னென்னு கவனிங்க. இதில் ஃபஸ்ட்டு கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இஃப் போத் ஆர்எல் அண்ட் எக்ஸ்எல் ஆர் வேரிடு, அதாவது இந்த இசட்எல்குள்ளே என்னென்னா ஆர்எல் ப்ளஸ் ஜேஎக்ஸ்எல், இது வந்து ஆர்எல், இது வந்து எக்ஸ்எல் ஜேஎக்ஸ்எல். ஸோ இது ரெண்டுமே இருக்கும் இந்த லோடு இம்படன்ஸ்குள்ளே. இதில் பாருங்கள், ஃபஸ்ட் என்னென்னா இது ரெண்டுமே வேரியபிளாக இருக்குது. ஆர்எல்லும் வேரியபிள், இந்த எக்ஸ்எல்லும் வேரியபிள். அப்படி இருந்தால் என்னவா இருக்கும், எப்படி இருந்தால் இந்த மேக்ஸிமம் பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா, இந்த இஜெட்எல் வந்து இந்த இஜெட்எஸ்க்கு காஞ்சுகேட்டாக இருக்கணும். காஞ்சுகேட்டாக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இங்கே ப்ளஸ் ஜேஎக்ஸ்னால் இங்கே மைனஸ் ஜேஎக்ஸ். ஸோ காஞ்சுகேட்டுன்றதை இஜெட் ஸ்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் ZL இஸ் ஈக்குவல் டு ZS ஸ்டார் அப்படின்னு வரும். லோட் இம்படன்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு த காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் சோர்ஸ் இம்படன்ஸ் அப்படின்றது. இது ப்ராப்ளம்ஸ் பாருங்கள், ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேஸில் என்னென்னா, இஃப் ஒன்லி எக்ஸ்எல் இஸ் வேரிட் அண்ட் ஆர்எல் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே எக்ஸ்எல் மட்டும் வேரி ஆகுது, ஆர்எல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி கேஸில் என்னென்னா, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆர்எல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ஆர்எல் ஷுட் பி ஈக்குவல் டு ஆர்எஸ் அப்படின்னு நம்ம கொண்டு வர முடியாது. அட்லீஸ்ட் மினிமம் கேரண்டியாக என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸ்எல்லோட இது மட்டும் சைனை மட்டும் மாற்றுறோம். இங்கே எக்ஸ்எல், அதாவது இங்கே J5 ஓம் இருந்ததுன்னா இங்கே மைனஸ் J5 ஓம், அதாவது எக்ஸ்எல் மட்டும் இதுக்கு நெகட்டிவில் வர்ற மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் பவர் வந்து லோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ் பார்த்திங்கன்னா, இங்கே எக்ஸ்எல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆர்எல் வேரியபிளாக இருந்தால் இந்த ஃபார்முலா ஆர்எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர்எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எஸ் ப்ளஸ் எக்ஸ்எல் ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் பண்ணணும்.
அண்ட் லாஸ்ட் ஒன்று ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. என்னென்னா இந்த மாடுலஸ் ஆஃப் ZS மாடுலஸ் ஆஃப் ZL, அதாவது 3+J4னா அந்த அதோட மாடுலஸ், அதோட மேக்னிடியூட் என்ன வரும்னா 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3² + 4² அப்படி இருக்கும்போது அதோட வேல்யூ வந்து 5ன்னு வரும். ஸோ அந்த 5ம் இங்கே இருக்கலாம். பட் எனது XL/RL ரேஷியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா இது ZL வந்து வேரியபிள் தானே. ஸோ இந்த ஜஸ்ட் அட்லீஸ்ட் மேக்னிடியூடாவது இதுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும். ஓகே, இந்த 4 கேசஸ் தான். இந்த 4 கேசஸ் பேஸ் பண்ணி 4 ப்ராப்ளம்ஸ் ஒரே லைன்லேயே சால்வ் ஆயிரும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். டிட்டர்மைண்ட் ZL ஸோ தட் மேக்ஸிமம் பவர் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த லோட் ஃபார் த ஃபாலோயிங் சர்க்யூட். இதில் எதுவுமே கொடுக்கல, இது எது ஃபிக்ஸடு எது வேரியபிள்னு கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன சொல்லணும், ஃபஸ்ட்டு கேஸ் ZL should be equal to the complex conjugate of ZS. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் ZL தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், கிவனில் ZS is equal to RS plus JXS, இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 3 + J4 காமனாக ஓம் அப்படி எழுதிட்டோம். இப்போ ZL என்னவாக இருக்கணும், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் ZS. அப்போ எப்படி இருக்கணும்னா ZS ஸ்டார் அப்படி இருக்கணும். இப்போ ZS வந்து 3 + J4னா ZS கான்ஜுகேட் எப்படி இருக்கணும், 3 - J4 ஓம். அவ்வளோதான் ப்ராப்ளம். ஓகேயா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, டிட்டர்மைண்ட் XL such that maximum power gets transferred to the load for the following circuit. இதில் பாருங்கள், XL மட்டும் வேரி ஆனிச்சு. பட் RL கான்ஸ்டன்ட்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இதை ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அது ஃபிக்ஸட் ஆயிடுச்சு. இதை மட்டும்தான் அட்லீஸ்ட் வேரி பண்ண முடியும். இதை எப்படி வேரி பண்ணலாம், இங்கே +J4 இருந்தால் இங்கே -J4னு வேரி பண்ணலாம். ஸோ அது வந்து இங்கே செகண்ட் கேஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், XL should be equal to the negative value of XS. therefore ஆன்சர் பாருங்கள், given வந்து J4 ஓம். ஸோ XL எப்படி இருக்கணும், -XSஆக இருக்கணும். therefore -J4 ஓம். இதுதான். சப்போஸ் ZL அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, XLக்கு பதிலாக ZLன்னு கேட்டிருந்தாங்கன்னா RL வந்து இங்கே ஃபிக்ஸடு, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வேரியபிள் சிம்பிள் வந்து இந்த இதுக்கு XLக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா 5 - J4 ஓம். ஓகே, இது கேட்டிருந்தாங்கன்னா அப்படி எழுதணும். ZL கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு 3 + J4, இந்த லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி 3 + J4 இருக்குது, 3 - J4ன்னு எழுதக்கூடாது. ஏன் இங்கே எழுதக்கூடாதுன்னா, இங்கே ரெண்டுமே வேரிடு. ஓகே, பட் இங்கே என்ன வேரிடு, XL மட்டும்தான் வேரிடு. ஸோ RL வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, 3 - J4ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா RLோட வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நீங்கள் 3ன்னு எழுத முடியாது. 5 வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும். நீங்கள் அட்லீஸ்ட் இந்த இமேஜினரி பார்ட்டை மட்டும் தான் ரிவர்ஸ் பண்ண முடியும். இங்கே RL வந்து வேரியபிள், XL வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. இந்த மாதிரி கேஸுக்கு இந்த ஃபார்முலா RL is equal to square root of இந்த ஃபார்முலா. ஸோ RL is equal to square root of RS square plus XL plus XS whole square is equal to square root of, இதில் RSோட வேல்யூ என்னது 3² plus XL 5 plus 4, 5 plus 4 whole square. therefore 9 plus 81 is equal to 90. RL is equal to 9 into 10 is equal to 3√10 ohm. is the answer. Next last case. இதில் பாருங்கள், X/R ரேஷியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். பட் இப்போ ZLோட வேல்யூ என்ன அப்படின்னா, கிவன் வந்து 3 + J4 ஓம் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேஸில் அட்லீஸ்ட்டு மேக்னிடியூட் மட்டும் சேமாக இருந்தால் போதும். இந்த மேக்னிடியூடும் இந்த மேக்னிடியூடும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த மேக்னிடியூடோட வேல்யூ என்ன,
பார்த்தோன்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 ஓம். அப்போ ZL மாடுலஸ் should be equal to ZS is equal to 5 ஓம். அவ்வளோதான் ஆன்சர். இதுதான் இது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் இன் ஏசி சர்க்யூட்ஸ். ஓகேயா, தட்ஸ் ஆல். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதெல்லாம் நோட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.